Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல 11th question பார்க்க போறோம். Question என்னன்னா, the sum of three consecutive terms that are in arithmetic progression is 27 and their product is 288. Find the three terms. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 consecutive terms ஓட sum வந்து 27. அதாவது arithmetic progressionல இருக்க 3 consecutive terms ஓட sum என்ன 27. அதே மாதிரி product என்ன 288. இப்போ இந்த 3 terms என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 terms வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், a plus d, a and a minus d. அதாவது arithmetic progressionல 3 consecutive terms வந்து எப்படி எடுக்கணும், a plus d, a and a minus d. ஃபர்ஸ்ட் sum வந்து என்ன சொல்லியிருக்காங்க 27. அதாவது a minus d plus a plus a plus d equal to 27. அப்போ minus d plus d cancel ஆச்சுன்னா 3a equal to 27. அப்போ a equal to 27 divided by 3. அப்போ a ஓட வேல்யூ என்ன 9. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட் ஈக்குவல் டு 288. அதாவது a மைனஸ் டி இன்ட்டு a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 288. இதில் ஏயோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு 9. இப்போ வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது a மைனஸ் டி இன்ட்டு 9 இன்ட்டு a ப்ளஸ் டி ஈக்குவல் டு 288. a மைனஸ் டி இன்ட்டு a ப்ளஸ் டியை நம்ம எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் d square. அப்போ 9 into a square minus d square equal to 288. இதில் a square வந்து 9 square. அப்போ 9 into 9 square என்ன 81 minus d square equal to 288. இப்போ இது இன்னும் சால்வ் பண்ணிங்கன்னா 81 minus d square equal to 288. இந்த 9 இந்த சைடு வந்துச்சுன்னா divided by 9. அப்போ 81 minus d square equal to 288 divided by 9 என்ன 32. அப்போ minus d square equal to 32. இந்த 81 அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 81. அப்போது மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81 எவ்வளோ மைனஸ் 49. அப்போது டி ஸ்கொயர் என்ன 49. இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49னா அப்போ டியோட வேல்யூ என்ன வரும், ப்ளஸ் ஓ மைனஸ் 7. இப்போது நம்ம ஏ அண்ட் டியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏயோட வேல்யூ என்ன 9, டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஓ மைனஸ் 7. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. அதனால் 2 கேஸாக எழுதலாம். கேஸ் 1 வந்து a equal to 9 and d equal to 7. கேஸ் 2 வந்து a equal to 9 and d equal to minus 7. இப்போ இந்த 3 consecutive terms வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். consecutive terms என்ன a minus d, a plus d. இப்போ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ஓட வேல்யூ என்ன 9 minus d என்ன 7, 9, 9 plus 7. இப்போ கேஸ் 2ல் a minus d, a plus d. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 மைனஸ் டி என்ன மைனஸ் 7, 9, 9 மைனஸ் 7. அப்போது ஆன்சர் என்ன வரும், இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் 9 மைனஸ் 7 என்ன 2, 9, 9 ப்ளஸ் 7 எவ்வளோ 16. இப்போது செகண்ட் கேஸில் 9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 7னா 9 ப்ளஸ் 7 16, 9, 9 மைனஸ் 7 என்ன 2. இப்போ நம்ம 3 டேர்ம்ஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து 11th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.